கம்யதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவல் பாயாசம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் சொல்லி கொடுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்டியாகவும் செய்து காமிச்சிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இதுக்கு பால் எதுவுமே சேர்க்கலை, சர்க்கரையும் சேர்க்கலை, வெல்லம் பயன்படுத்தி தான் செய்து காமிச்சிருக்கோம். இந்த பாயாசத்துக்கு நமக்கு மாட்டுப்பால் தேவைப்படாது, தேங்காய் பால் இருந்தாலே போதும். ரொம்ப சுலபமாகவும் டேஸ்டியாகவும் செய்யலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்து காமிச்சிருக்கேன். நீங்கள் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி அதிகமாக வச்சுக்கோங்க. இதில் ஒரு 1/4 கப்பு போல் ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடியான ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க. நான் நைலான் ஜவ்வரிசி தான் பயன்படுத்தியிருக்கேன், மாவு ஜவ்வரிசி பயன்படுத்தலை. உங்களுக்கு விருப்பப்பட்டுச்சுன்னா சின்ன ஜவ்வரிசி பயன்படுத்திக்கோங்க, இல்லைன்னா பெரிய ஜவ்வரிசி கூட பயன்படுத்திக்கலாம். சின்ன ஜவ்வரிசி பயன்படுத்தணும் அப்படின்னா சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். பெரிய ஜவ்வரிசியாக இருந்தால் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போது 3/4 பாகம் அளவு ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி பதம் வந்து வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எந்த அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே அளவுக்கு அவலும் எடுத்துக்கோங்க. நீங்கள் சிவப்பு அவல் கூட பயன்படுத்திக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளை அவல் தான் பயன்படுத்தியிருக்கேன். மூடி போட்டு மூடிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவே திக்னஸாக வந்துடும். நம்ம அவல் அப்புறமா ஜவ்வரிசி சேர்த்துருக்கோம் இல்லையா, பாருங்கள் எந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம எந்த கப்பில் அவல் ஜவ்வரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப்பு போல் வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை மூடியிலையும் பாதி திருவுன தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. டேஸ்ட்டுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்க்குறேன். நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு, நான் மறுபடிக்கும் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இப்போது வெல்லம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். அதே சமயம் தேங்காயும் நல்லா வெந்து வந்திருக்கணும். அப்போ தான் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஈவினிங் கூட வச்சு சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பாயாசம் திக்னஸாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 4-5 ஏலக்காவை நல்லா இடிகளில் வச்சு இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஏலக்காய் பவுடர் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவு பயன்படுத்திக்கோங்க, கரெக்டாக இருக்கும். சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நல்லா கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.5 மூடி அளவு தேங்காய் இருக்கும், தேங்காய் பால் எடுத்து பிழிஞ்சிட்டு சேர்த்துருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 400 ml அளவு இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டு விட்டுருங்க. நீங்கள் முந்திரி திராட்சை வறுத்துட்டு சேர்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. ஒரு ஆலக்கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு 1 கைப்பிடி அளவு முந்திரி, அரை கைப்பிடி அளவு திராட்சையும் சேர்த்து நல்லா பொரிய வச்சுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு மூடிட்டு ரெஸ்ட்டில் விட்டுருங்க. அதுக்கப்புறமா பாருங்கள் எந்த அளவுக்கு திக்னஸாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இது சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. நம்ம தேங்காய் பால் சேர்த்ததுனால பாயாசம் கொஞ்சம் வெண்மை நிறமாக தான் உங்களுக்கு தெரியும். தேங்காய் பால் நம்ம பச்சையாகவே சேர்த்தோம், கெட்டு போயிடாதா அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம பாயாசம் சூடாக இருக்கும் போது தான் சேர்த்துருக்கோம். லிக்விட் ஐட்டங்கிறதுனால அந்த சூட்டுலேயே வெதுவெதுப்பான சூட்லேயே நமக்கு தேங்காய் பால் நல்லாவே வெந்து வந்திருக்கும். பயப்பட தேவையில்லை. நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு உங்கள் குட்டீஸ்க்கு கொடுங்க, அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.